அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு எஸ்எஃப்ஆர்பிசி மற்றும் ஓபிசி ரைட்ஸ் இயக்கங்களின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்து, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நேற்று கேபினட் கமிட்டி ஃபார் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் முடிவெடுத்து மத்திய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில், அதாவது 2021ஆம் ஆண்டே நடைபெற வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அநேகமாக இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருடம் எடுக்கப்படும் என்று நம்புகிறோம். அத்தகைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி தரவுகளையும், ஜாதிவாரி தரவுகள் என்றால் அல்லது ஜாதிவாரி கணக்கெடுப்புனா ஒவ்வொரு கம்யூனிட்டி எத்தனை பேர் இருக்காங்கிறதில்ல, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பாப்புலேஷன் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டில் ரெப்ரசன்டேஷன் இருக்குதா, ஹையர் ஸ்டடீஸில் அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்களா, அவங்களோட சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, இந்த மாதிரி தரவுகளை சேகரித்து அதன் பின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 342B பிரிவின்படி, இது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, எஸ்சிபிசியில் தரவுகள் எடுக்கணும் அப்படின்னு 340லையும் இருக்குது. ஆனால் அவங்க இதை பற்றி கவலைப்படல. இத்தனை வருஷம் ஏதோ எப்போவாது கவலைப்பட்டது சந்தோஷம்தான். இதுபடி தே ஹாவ் டு ஃபைண்ட் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்னோட சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை அவங்க கணக்கெடுத்து ஆகணும். மதர் ஆஃப் ஆல் லாஸ்ன்னு சொல்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நான் சொன்ன பிரிவுகளின்படி அவர்கள் எடுக்க வேண்டிய தரவுகளை 1931க்கு பிறகு இப்பொழுது எடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். 2011இல் மன்மோகன் சிங், மறைந்து போன பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கத்தால் எஸ்இசிசி என்ற ஒரு தகவல், இந்த மாதிரி சோஷியலி எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அதை எடுத்தாங்க. ஆனால் எடுத்து அதை அறிவிக்கலை, அதை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணி தட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சம்திங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை இன்றைக்கி வரைக்கும் அதை வெளிவிடலை. கேட்டால் மராத்தா ரிசர்வேஷன் கேஸில் அதை கேட்டபோது அது ராங் ஃபிகர்ஸு, அதனோட சரி அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் தரவுகள் சரியில்லை அப்படின்ட்டாங்க. ஆக பிரிட்டிஷ் பீரியட் 1931க்கு பின்னாடி 94 இயர்ஸ் கழித்து அகில இந்திய அளவில் காஸ்ட்